வணக்கம் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னும் நம்ம நீட் எக்ஸாமுக்கு வெறும் 58 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு செஷன் தான் இந்த செஷன். அண்ட் இந்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இந்த டைம்ல நம்ம பண்ண வேண்டிய சில விஷயம் அதுதான் உங்களோட இவ்வளவு நாள் ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவல் கொண்டு போகுமா இல்ல கொஞ்சம் கீழே கொண்டு வந்துருமா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகுது. ஸோ மேக் ஷுவர் இந்த இடத்த கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem நீட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செஷன்ல இருக்கக்கூடிய நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் கமெண்ட் இருக்கு, அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? சரி, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். சரியா? இன்னும் ஒரு 58 நாள் தான் இருக்கு ஃபார் யுவர் ட்ரீம். ஓகே, நீட் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான நாள் 58 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நிறைய பேர் வந்து இனிமேல் ஸ்டார்ட் ஆகி படிக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு செஷன். ஓகே, ஸோ இந்த டைம்ல என்ன ப்ராப்பரான ஒரு ரிவிஷன், எம்சிக்யூஸ், தென் மார்க் டெஸ்ட், ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்கிறது பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த டைம் என்ன பண்றது? முதல் கேள்வி. ஓகே, அஃப்கோர்ஸ் இங்க நிறைய பேர் ரிப்பீட்டர்ஸா இருக்கலாம். சிலர் வந்து ஃப்ரெஷர்ஸா இருந்து இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் போர்டு எக்ஸாம் முடிஞ்சதும் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும், அதுல ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருப்பீங்க. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் நம்ம என்னதான் பண்றதுங்கிற ஒரு ப்ராப்பரான பிளான், ஒரு அவுட்லைன் நம்ம கிட்ட இருக்காது. ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றது பார்க்கலாமா? ஸோ இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ். சரியா? ஃபர்ஸ்ட், உங்களோட ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஓகே, என்னன்னா ஃபர்ஸ்ட் மெயினான ப்ராப்ளம் என்னன்னா, என்னால முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகே, டெஃபினட்டா இங்க இருக்கிற எல்லா ஈவன் ஸ்கூல் டாப்பர்ஸுக்கும் சரி, ஓகே, கண்டிப்பா இருக்கத்தானே செய்யும். ஓகே, செல்ஃப் டவுட் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்னன்னா, எப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கு. ஆனா அதை நான் எப்படி ப்ராப்பரான பெர்ஃபெக்டான ஒரு அடுத்த லெவல் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்களா, அடுத்த லெவல் ப்ரிப்பரேஷனா நான் எப்படி கொண்டு போறது, அது ஒரு செகண்ட் ஒரு ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டவுட். நெக்ஸ்ட் மூணாவது என்னன்னா, கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். சிலருக்கு மட்டும், இது நிறைய பேர் கிடையாது. சிலருக்கு வந்து பிரச்சனை பார்த்துக்கலாம், என்ன ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆனா சிலருக்கு என்ன, நீட்டு தானே எனக்கு தெரியாததா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அதுக்கு பேரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். அது சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும், நான் எல்லாரையும் நான் சொல்லல. சிலருக்கு இந்த ஓவர் கான்ஃபிடென்ட். ஓகே, சம்டைம்ஸ் சில இடத்துல கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட், இவ்வளவு தானே. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கும் கெமிஸ்ட்ரி தானே, பிசிக்ஸ் படிக்கும் பிசிக்ஸ் தானே அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சிலருக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, ப்ராப்பரா கைட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, கைண்ட் ஆஃப் அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ என்னன்னா, ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்காது. என்ன படிக்கணும், இந்த நேரம் நான் எந்த டாபிக் எடுத்து படிக்கணும், ஆர் எது எது ஹை வெயிட்டேஜ். அஃப்கோர்ஸ் இந்த 80 to 20%, அந்த 80% 20% ரூல்னு சொல்லுவாங்க. 80:20 ரூல். கைண்ட் ஆஃப் 80% கொஸ்டின் வந்து 20% டாபிக்ஸ்ல தான் கேட்பாங்க. ஆனா அந்த 20% டாபிக்ஸ் ப்ராப்பரா சொல்லி கொடுக்கறதுக்கு ப்ராப்பரான ஒரு கைடு தேவை. அது கைடன்ஸ் கிடையாது, இல்லாம இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அவங்களாவே நிறைய மார்க் டெஸ்ட் எடுப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃபாவே சில மார்க் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களோட மார்க்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவாங்க. இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட், சிலர் வந்து யூஸ்வலாவே எங்க டீச்சர்ஸ் எங்க கிட்ட எல்லாமே கேட்கக்கூடிய ஒரு பழக்கம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சார் நான் இது வரைக்கும் எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது, ஐ எம் ஆக்சுவலி ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இனிதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் என்ன பண்றது? ஓகே, ஸோ நான் என்ன பண்றது? ஈவன் நான் இப்போ ஜீரோ வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, இன்னொரு 50 என்ன கைண்ட் ஆஃப் 58 டேஸ் இருக்கு. ஸோ இந்த 58 டேஸ்ல இப்போ இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணா நான் என்ன பண்ண முடியும், கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது எல்லாமே இப்போ நீங்க கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 6 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடியது. சரி, பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சினாரியோ நான் எடுத்துட்டு வரேன். என்னன்னா, நம்ம கிரிக்கெட், நிறைய பேர் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் கிரிக்கெட் பார்ப்பீங்க. ஓகே, இப்போ ரொம்ப ஹாட்டான சீசன் தான். ஓகே, எனிவே, ஸோ கிரிக்கெட் பார்க்கக்கூடிய நீங்க ஜஸ்ட் இமேஜின், ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் 2 விக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த பேட்ஸ்மேன் வந்த உடனே அவரோட மேக்சிமம் பொட்டன்ஷியலை கொடுப்பாராம்? கொடுக்க மாட்டார். ஒரு விக்கெட் இருக்கே, விக்கெட் போகட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. கரெக்டா? அது ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கும். 2 விக்கெட் நிறைய ரன் எடுக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. நோ, நெவர். 2 விக்கெட் இருந்துச்சுன்னா கேர்லெஸ்னஸ், கைண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஒன்னு போனா இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற தாட் இருக்கும்.
ஆனா இது கண்டிப்பா நல்ல விஷயம் கிடையாது. கண்டிப்பா 2 விக்கெட் இருந்துச்சுன்னா அந்த மேட்சும் நல்லா போகாது. ஓகே, அவங்களோட பொட்டன்ஷியலும் ஃபுல்லா வெளியில ரிலீஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் அவர் சீரியஸாவே எடுக்க மாட்டார். இப்ப இதே இத மாதிரி மைண்ட் செட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிறீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட் எக்ஸாம் ஒரு தடவை கிளியர் பண்ணலன்னா என்ன? ஓகே, ஸோ நீட் எக்ஸாம் ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலன்னா என்ன? அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிலர் இருப்பாங்க. சிலர் வந்து இல்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் இயர் ரிப்பீட்டரா தான் இருக்கேன். ப்ராப்ளம் இல்ல. நான் போனாலும் செகண்ட் இயர் தான் ரிப்பீட்டர் ஆவேன் அப்படிங்கிற தாட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. இந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இட்ஸ் நாட் குட். ஓகே, கண்டிப்பா உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஓகே நீட் எக்ஸாமுக்கு இது ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட் கிடையாது. திஸ் இஸ் யோர் லாஸ்ட் விக்கெட்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இந்த விக்கெட் முடிஞ்சிச்சுன்னா யூ ஆர் அவுட். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இனிமேல் நீங்க இருந்து படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ உங்களுக்கு எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க நீட்ல பிளான் பி அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வராதீங்க தயவு செஞ்சு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்னன்னா, கண்டிப்பா இந்த சுச்சுவேஷன்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, லேக் ஆஃப் ஸ்லீப் இருக்கும். யூஸ்வலா 8 ஹவர்ஸ் தூங்கக்கூடிய இடத்துல இந்த இடம் என்ன ஒரு 5 ஹவர்ஸ் ஆர் மேபி 6 ஹவர்ஸ் தூங்கக்கூடிய. எஸ், உங்களை ஒரே அடியா டெய்லியும் ஒரு 4 ஹவர்ஸ் தான் 3 ஹவர்ஸ் தான் தூங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மினிமம் 6 ஹவர்ஸ் தூங்குறது பெட்டர். 6 to 5 இட்ஸ் ஃபைன். ஏன்னா இது கொஞ்சம் குரூஷியலான டைம்ங்கிறனால நான் கொஞ்சமா ஸ்லீப்பிங் ஹவர்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். பட் 6க்கு கீழே போகக்கூடாது தான். முடிஞ்ச அளவுக்கு 6 பார்த்துக்கோங்கப்பா. ஓகே, 6க்குள்ளேயே 6 ஹவர்ஸ் தூங்குறத ட்ரை பண்ணுங்க. ஸோ ப்ராப்பரான ஸ்லீப் கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்க ரெகுலரான ரொட்டீனோட கொஞ்சம் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பயம் இருக்கும். என்ன பயம்னா ஆன்சைட்டி கேட்டோம். நீட் எக்ஸாம் வரப்போகுது, இன்னும் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ பயமும் கூட சேர்ந்தே வந்துடும். அந்த பயத்துக்கு கூட நீங்க டெய்லியுமே படிச்சுக்கிறனால தலைவலி வரும். ஓகே, ஸோ பிசிக்கலா நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, எஸ், எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தான் இந்த பெயின் அண்ட் ஃபியர். இதை பாசிட்டிவா எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் அடுத்த லெவல் போவாங்க. நீட் எக்ஸாம்லயும் நிறைய மார்க் வாங்குவாங்க. பிகாஸ் பெயின் அண்ட் ஃபியர் ஆர் த பெஸ்ட் மோட்டிவேட்டர்ஸ். ஓகே, காட் இட். ஸோ உங்களுடைய பெயினும் ஃபியரும் தான் உங்களை பெர்ஃபெக்டா மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க ஒரு பாசிட்டிவான விதத்துல நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இட்ஸ் a பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட், நோ ஃபியர் அபவுட் ஃபெயில். ஓகே, ஜஸ்ட் த ஃபியர் ஆஃப் ஒன் சான்ஸ். நீங்க ஃபெயில் ஆகிறத பத்தி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஓகே, ஏன்னா அது நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி அதிகமா திங்க் பண்றீங்களோ அது ஃப்ரீக்வெண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஓகே, அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபியரை பத்தி நீங்க திங்க் பண்ணாதீங்க. ஓகே, நீங்க திங்க் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் இஸ் யுவர் சான்ஸ். யுவர் சான்ஸ், ஒன் சான்ஸ். அந்த ஒன் சான்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இஃப் யூஆர் an athlete, ஒரு அத்லெட்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ப்ராப்பரா அந்த டைம்ல மேக்சிமம் பொட்டன்ஷியலா எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிற தாட் இருக்கும். அதே மாதிரி இது உங்களுக்கான ஒரு சான்ஸ். முடிஞ்ச அளவுக்கு அந்த சான்ஸ்ல என்னோட மேக்சிமம் பொட்டன்ஷியலை நான் காட்டுவேன், எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு பயமா வச்சுக்கோங்க. ஐ வில் டூ. இந்த ஒரு சான்ஸ்ல நான் என்னோட மேக்சிமம் பொட்டன்ஷியல் நான் எடுக்கணும், காட்டணும் அப்படிங்கிறத ஒரு ஃபியரா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இட்ஸ் a பெட்டர் அப்ரோச். ஓகே, ஏன்னா நெகட்டிவா இருக்கக்கூடிய சைடை கொஞ்சமா பாசிட்டிவா மாத்துறதுக்கான ஒரு வழி தான் இதெல்லாமே. அப்கோர்ஸ் எல்லாருக்குமே பயம் இருக்கும். ஆனா அந்த பயத்தை உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு பாசிட்டிவா மாத்தக்கூடிய விஷயத்த தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நவ் ரிமெம்பர் என்னன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் சார் சிலருக்கு டவுட் இருக்கும். இவ்வளவு நான் எஃபோர்ட் போடுறேனே சார், இதுக்கு ஏதாவது ஒர்த் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒர்த் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் இமேஜின், இப்போ நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருப்பீங்கல்ல, ஒன்ஸ் நீங்க நீட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? யூ வில் பிகம் அ எம்பிபிஎஸ் ஓகே ஸ்டூடெண்ட், எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட். ஏனே எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போதே அங்கேயும் கொஞ்சம் படிக்கணும் ஓகே, ஸ்டெத்தஸ்கோப் எல்லாம் நீங்க போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இமேஜின், ஓகே, உங்களுடைய ஃபியூச்சர் பத்தி நீங்க ஒன்ஸ் திங்க் பண்ணீங்கன்னா தட்ஸ் இட். ஓகே, ரிமெம்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஓகே, இப்போ இந்த ஒரு சான்ஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த கண்டிஷன்ல இருந்து உங்களால இந்த கண்டிஷனுக்கு ஜம்ப் ஆக முடியும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா யூ கேன். சரியா? நவ் நெக்ஸ்ட், பி ரெடி ஃபார் யுவர் கம்பேக். எஸ், நிறைய பேர் வந்து இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருப்பாங்க, பட் ப்ராப்பரா சிலர் ப்ராப்பர், சிலர் இம்ப்ராப்பர், இட்ஸ் ஃபைன். ஆனா இது ஒரு டைம். ஓகே, இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் தான் இருக்கு. இந்த ஃபியூ டேஸ்ல கைண்ட் ஆஃப் ஈவன் 2 months கூட கிடையாது.
பி ஃப்ராங்க். ஓகே, 2 months கூட கிடையாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா கம்பேக் கொடுத்து தான் ஆகணும். அந்த கம்பேக்குமே உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை வெளியில எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ பி ரெடி ஃபார் யோர் கம்பேக் நவ். சரி சார், ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்போ எங்களோட சைட்ல இருந்து சார் அஸ் அ சைலம், ஓகே, அஃப்கோர்ஸ் இங்க இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுக்குமே தெரியும் நம்ம பசங்களோட ரீசன் மைண்ட் செட் என்னன்னு. இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா சைலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் என்ன இருக்கக்கூடிய ஒரு 56 or 58 days, ஓகே, ஒரு ஜஸ்ட் லெஸ் தென் 2 months, இந்த டைம் கேப்ல சைலம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன, சைலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அவர் ஓகே பவர்ஃபுல்லான ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ். எஸ், இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் தான் சைலம் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ண போகுது. அது ஏன் சார் மோஸ்ட் பவர்ஃபுல்? ஓகே, என்ன அப்படி ஸ்பெஷல் சொல்லித்தார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ். கிராஷ் கோர்ஸ்னாலே அதுக்கான ஒரு மீனிங் என்னன்னா ஷார்ட் டியூரேஷன்ல என்டையர் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும். இப்போ நீட் கிராஷ் கோர்ஸ்னா ஷார்ட் டியூரேஷன் லைக் கைண்ட் ஆஃப் 2 months, லெஸ் தென் 2 months இருக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த 2 monthsல உங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை எல்லா சிலபஸையும் சைலம் கவர் பண்ணிடும். ஓகே, சைலம் சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குயிக் ரிவிஷன். இப்போ நீங்க நீட் ரிப்பீட்டர்ஸா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம், ஆர் இப்போ போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை கூட நீங்க இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இங்க இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் கிராஷ் கோர்ஸ்ல, இந்த பவர்ஃபுல்லான கிராஷ் கோர்ஸ்ல விஷயம் என்னன்னா இங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் குயிக் ரிவிஷன்ஸ் வேணும்ல, அந்த குயிக் ரிவிஷன்ல 40 நாள், ஓகே, ஜஸ்ட் 40 days. இந்த 40 daysல உங்களுக்கு இன்டென்சிவான கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா 40 நாளுக்குள்ள என்டையர் நீட் போர்ஷன்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஆர் நீங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிச்சுதான் ஆகணும். ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு சொல்லி தந்துருவோம். ஓகே, ஸோ 40 நாள் இன்டென்ஸான ஒரு நீட் ப்ரோக்ராம் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னன்னா என்டையர் நீட் சிலபஸ், நீட் 2025, ஏன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க, நீட் 2025. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல நீட் எக்ஸாம்ஸ்ல இருந்த சிலபஸ் எல்லாம் கிடையாது. இந்த வருஷம் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்மளோட இந்த ரிவிஷன், ஓகே, இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம கவர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கிளாஸோட டைமிங் பார்த்துட்டீங்கன்னா டெய்லியுமே 8:30ல இருந்து 3:45 இருக்கும். அண்ட் லைக் கைண்ட் ஆஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு எல்லாமே மாடியூல் பேசிஸ்ல போகும். கிளாஸஸ் எல்லாமே மாடியூல் வைஸ்டா இருக்கும். ஒரு மாடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், மாக் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரெகுலரான டெஸ்ட்டுக்கான டைமிங் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நம்ம சைலமை பொறுத்த அளவுக்கு இது மோஸ்ட் பவர்ஃபுல்லான கிராஷ் கோர்ஸ். சும்மா எல்லாம் சொல்லலை, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நிறைய ரிசல்ட்டை கேரளால ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரிசல்ட்டை கேரளால ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அதோட அவுட்கம்மா தான் இதுக்கு வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் கிராஷ் கோர்ஸ்ங்கிற மாதிரி நாங்கள் சொல்றோம். ஓகே, ஏன் இது ரொம்ப பவர்ஃபுல், எதனால அந்த பவர் கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த ரீசன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். எஸ், தட்ஸ் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். நீங்க எந்த அளவுக்கு அதிகமா ஒரு எக்ஸாம் நீங்க எழுதுறீங்களோ, ஓகே, அந்த அளவுக்கு அந்த எக்ஸாம் லைக் கைண்ட் ஆஃப் எத்தனை தடவை நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயத்துல நீங்க என்ன ஆகலாம், மாஸ்டர் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு என்னன்னா டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் முடிஞ்சதோட நீங்க வீட்டுக்கு போகாம, ஓகே, 3:45 உங்க கிளாஸ் முடியும். அது முடிஞ்சதும் நீங்க வீட்டுக்கு போகாம நீங்க எங்க போவீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க. ஓகே, எஸ், 4 to 5 உங்களுக்கு டெய்லியுமே எக்ஸாம் இருக்கும். சார் அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மாக் டெஸ்ட், ஒவ்வொரு மாடியூலும் முடியும் போது அந்த மாடியூல் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸுமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா மாக் டெஸ்ட் இருக்கும். 2 to 5. ஓகே, 2 to 5 மார்க் டெஸ்ட்டுக்கான டைமிங் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 to 5. ஓகே, என்ன 3, 4, 5 கைண்ட் ஆஃப் 3 hours இருக்கு. எக்ஸாக்ட் நீட் பேசிஸ்ல இது இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஹை ஈல்டிங் எம்சிக்யூஸ். இப்போ அதிகமா நமக்கு நீட்ல கேட்கக்கூடிய கேள்விகளை பேஸ் பண்ணி உங்களுக்கு இங்க உங்களோட கொஸ்டின் பேப்பர்ஸை செட் பண்ணுவாங்க எங்க டீம், எக்ஸ்பர்ட் டீம். கரெக்டா? ஸோ என்ஹான்ஸ்ட் ஸ்பீட் ஸ்கோரிங், நீங்க எந்த அளவுக்கு உங்களோட டைமிங், ஓகே, அண்ட் எந்த அளவுக்கு ஆக்யூரேட்டா உங்களோட ஆன்சர்ஸை நீங்க பண்றீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த எம்சிக்யூவோட மாடியூல் இருக்கும். ஓகே, இந்த எம்சிக்யூ
கைண்ட் ஆஃப் இந்த மார்க் டெஸ்டோட எக்ஸாம் வந்து இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இந்த ஷார்ட் டைம் பேலன்ஸ் பண்றது. ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் நீங்க எழுத உங்களுக்கு புரிஞ்சிடும். டைம் பேலன்சிங் கிடைக்கும். அகைன் எவ்வளவு நேரத்துக்கு ஒரு கொஸ்டினுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுவும் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நீங்க ஒன்ஸ் இந்த கிராஷ் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள மினிமம் 3000 MCQs நீங்க அட்டென்ட் பண்ணிருப்பீங்க. இது கேரண்டி. ஓகே, இது ஷுவர். இங்க கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க நீட் எக்ஸாம் எழுத போவதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இமேஜின் 3000க்கும் மேல MCQ கொஸ்டின்ஸை நீங்க எழுதிக்கிட்டு தான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு தான் நீங்க போவீங்க. ஓகே, அப்போ இங்க உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நீட் எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸா ரொம்ப ஜவ்வா இழுக்காத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் மைண்ட் மேப்ஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் நம்மளுடைய கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி. ஓகே, இந்த மந்த் 26ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நீங்க இப்போ நீட் ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ நீங்க நீட் ரிப்பீட்டர்ஸும் ஜாயின் பண்ணலாம். இல்லை சார் நான் இப்போ தான் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், ஒன்ஸ் நீங்க போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் யோர் விஷ். ஓகே, காட் இட். ஸோ 26ஆம் தேதி நமக்கு நம்மளுடைய ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப் யூ ஆர் நியர் டு கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸ், தயவு செஞ்சு உங்களுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகே, திஸ் இஸ் யுவர் சான்ஸ், யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ நம்மளுடைய கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரி, இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ஃபர்தரா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இல்ல நான் இப்போ ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ், இந்த கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன்ல ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த கிராஷ் கோர்ஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஜஸ்ட் நீங்க ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் முழுக்க ஃப்ரீ. அண்ட் இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா லைவ் செஷன்ஸ். ஓகே, லைவ் செஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஏஐ இருக்கும். அந்த ஏஐ கூட உங்களால நீட் பேஸ்டா இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் அதுக்கிட்ட கேட்டீங்கன்னா அது சொல்லி தரும். தென் 20 மாடியூல் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் அண்ட் GAB டெஸ்ட். ஓகே, டவுட் சால்விங் செஷன்ஸ் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் செஷன்ஸ் இருக்கும். ஓகே, தென் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஓகே, ஆஸ் பர் யுவர் விஷ். ஓகே, ரெகுலரா உங்களோட ஃபீட்பேக்கையும் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. சரியா, தட்ஸ் இட். இப்போ இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட பிரைஸ் ரேஞ்சை நான் சொல்லிடுறேன். ஆன்லைன் ஓகே ஆப்ல ஆன்லைன்ல நாங்க சொல்லி கொடுக்கறது. ஓகே, அதுக்கு பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 6000. ஓகே, பிளஸ் ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டி கூட ஜிஎஸ்டி தென் 6000 rupees த கோர்ஸோட ரேஞ்ச். ஓகே, அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். ஆன்லைன் கோர்ஸ்னாலும் இங்க உங்களுக்கு லிமிட்டட் நம்பர் தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மேக் ஷூர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் முழுக்க ஃப்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸோட பிரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஜிஎஸ்டி. ஓகே, ஜிஎஸ்டியோட சேர்த்து அண்ட் மெட்டீரியல்ஸ் ஜிஎஸ்டி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் அதையும் நான் சேர்த்துக்கிறேன். மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் அண்ட் ஜிஎஸ்டி நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவசியம் இல்லை. மூணாவது பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸுக்கான ஆக்சஸுமே ஃப்ரீயாவே கிடைச்சிடும். இந்த 3 விஷயமுமே உங்களுக்கு இருக்கு. எங்க ஜஸ்ட் ஓகே உங்களுக்கு 20,000 rupeesல இந்த கோர்சஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதுக்கான ஃபர்தரான டீடைல்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டாலே போதும். அவர் டீம் they will assist you. Okay, now that actually இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 25,000. பட் நம்ம என்ன பண்றோம்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு 20,000க்கு முடிக்கிறோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ கிளாஸஸ் ஒன்ஸ் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். 26ஆம் தேதி நம்மளுடைய கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துல நீங்க இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பத்தி டீடைல்ஸை கேட்டு ஜாயின் பண்ற வேலையை பாருங்க. இஃப் யூ ஆர் நீட் ஆஸ்பிரன்ட் ஓகே அண்ட் யூ ஆர் சீரியஸ் இன் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா பண்ணுங்க. ஓகே, திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நவ் சரி சார் எனக்கு ஆன்லைன் நான் ஜாயின் பண்றேன், எனக்கு டெஸ்ட் சீரிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய Xylem ஆப்ல உங்களால Xylem டெஸ்ட் சீரிஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் என்ன இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு டைமிங்ல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், ஆன்லைன் எக்ஸாம்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸும் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 6 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுத்துருவாங்க பாருங்க. இது வந்து டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க ஆன்லைன்ல எழுதலாம், நம்மளோட ஆப்ல நீங்க எழுதலாம். அண்ட் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல உங்களுக்கு 6 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே,
தென் சொல்யூஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதுக்கான ஆக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ₹999 ஓகே, ₹999 ஜிஎஸ்டியோட சேர்த்து ₹999 நீங்கள் பே பண்ணாலே போதும். அண்ட் மாறா, வெற்றி, தளபதி, ஓகே தளபதி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே அண்ட் ஜைலம் நம்ம கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த ஜைலம் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாகவே தான் இருக்கும். ஓகே, அவைலபிள். ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு பாயிண்டோட இந்த செஷனுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுறேன். தயவு செஞ்சு டோன்ட் கிவ் அப். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ட்ரீம், யுவர் எஃபோர்ட், ஓகே, யுவர் ஃபியூச்சர். ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட் and see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye.